இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்தீங்கன்னா 40க்கு 33 லேண்ட் டைமென்ஷனில் 1200 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கில் வடக்க பார்த்த சைடில் வடக்க பார்த்த மாதிரியே வச்சு கட்டப்பட்ட ஒரு அழகான 2 பிஹெச்கே வீட்டை தாங்க. ஒரு வீட்டுக்கு எந்தெந்த விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்கணுமோ அது எல்லாமே இவங்க பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றா இவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி வீட்டை ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த வேலையில் இந்த வீடுன்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேண்ட் டைமென்ஷனில் இவ்வளோ பெரிய வீடு கட்ட முடியுமான்னு ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப அழகாக வீட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ எல்லாருமே வாங்க நம்ம ஷோக்குள்ள போய் இந்த வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் எப்பயும் பிரமாட்டத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிற மொத்த லேண்ட் ஏரியா சைஸ் பார்க்கலாங்க. 40 அடி ரோடு ஃபேஸாவோ 33 அடி நீளமாவோ கரெக்டாக 1320 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 சென்ட் லேண்ட் ஏரியா கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா டவுன் ஃபுல்லு நம்மளுக்கு வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா வடக்க பார்த்த சைடில் வடக்க பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட அழகான ஃப்ரண்ட் எலிவேஷனுங்க. ரோடு பேஸ் நம்மளுக்கு 40 அடி கிடச்சனால எலிவேஷனை ரொம்ப கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஆரஞ்சு, டார்க் கிரே, லைட் கிரே இந்த 3 கலர்ஸ் கொண்டு வீட்டுக்கு மொத்தமாக பெயிண்டிங் ஒர்க் பண்ணி எலிவேஷனை சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக வெக்கெட் கேட் சின்னதாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் வந்து ஹெவியான மெட்டலில் வந்து டபுள் கேட் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே இந்த வீட்டோட லென்த்தியான போர்ட்டிகோ ஏரியா பார்க்கலாம். அளவு 22க்கு 10. இந்த போர்ட்டிகோ ஏரியாவில் வால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து க்ளோசி பென்சில் வால்டேஜ் நம்ம லைட் பண்ணியிருக்காங்க. மேலே சீலிங்கில் 4 எட்ஜஸ்க்கு வந்து நிறைய மல்டி கலரில் ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி இந்த வீடோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா போர்வெலி வாட்டர் சம்பு ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்குமே பார்த்தீங்கன்னா செக்கு டைப்பில் கார் பார்க்கிங் எவ்ரிடி பார்க்கிங் டெஸ்ட் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட நார்த் வெஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு நிறைய செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. அந்த செட்பேக் ஏரியாவிலே வந்து போர்வெல் நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ பார்க்குறது வீட்டோட மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் வந்து தேக்கு மட்டும் ரெடி பண்ணி வடக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. 2 படிக்கட்டு தாண்டி வீட்டுக்குள்ள போகிற மாதிரி படிக்கட்டுக்கு எல்லாமே கிரானைட்டில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா பார்க்கலாம். அளவு 16க்கு 16. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோருக்குள்ளமே 2x4 ஹை க்ளோசி விட்வே டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கோ அதே பேட்டர்னில் லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் 4 எட்ஜஸ்க்கு வந்து நிறைய மல்டி கலரில் ஸ்பாட் லைட் ஃபிட் பண்ணி ஒன் சைட் வாலில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடில் ஒரு உடன் விண்டோ வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங்கரோட ஈச் சைடில் அமைஞ்சிருக்கிற வாலில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வாலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக மல்டிமீடியா டிவி யூனிட் வந்து வாலில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே எல்லாமே செட்டப் பாக்ஸ் எல்லாமே வைக்கிற மாதிரி ட்ராஸில் ரெடி பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. லிவிங் ஏரியாவுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற அக்னி முறையில் கிச்சன் கம் டைனிங் ஹால். இந்த கிச்சன் கம் டைனிங் ஹால் மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 16க்கு 10. கிச்சன் கம் டைனிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நல்ல வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக டைனிங் ஹாலில் பெருசாக ஒரு யூபிஎஸ் ஒன்று ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் வந்து பாட் டைப்பில் கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே நிறைய பேஸ் யூனிட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்து வால் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் நம்மளுக்கு வந்து சின்னதாக ஒரு உடன் விண்டோ வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவுக்கு லேப்லேயும் நம்மளுக்கு வந்து சூப்பராக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவுக்கு ஒன் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக வாஷ் பேஷன் வந்து டவல்ஸ் எல்லாமே வைக்கிற மாதிரி வாஷ் பேஷன் கீழே நிறைய ஸ்டோரேஜ்க்காக சூப்பராக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த கிச்சன் கம் டைனிங் ஹாலுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற குபேர முறையில் வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். அதுக்கு முன்னாடி பூஜை ரூம் வந்து நம்மளுக்கு ரெடிமேடாக கிழக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பூஜை ரூம்குள்ளே வந்து பெருசு நம்மளுக்கு வந்து ஒரு கிரானைட் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பூஜை ரூமுக்கு அழகாக நம்மளுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ வாங்க இந்த வீடோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்துடலாம். இந்த பெட்ரூமை நம்மளுக்கு 16க்கு 10ன்னு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் 3 சைடு வாலும் வந்து லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வாலில் மட்டும் பேக்ரவுண்டில் ரொம்ப டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதில் பேர்ட்ஸ் எல்லாமே வந்து பறக்கிற மாதிரி அது இல்லாமல் லீவ் டிசனோட வால் ஸ்டிக்கர் பெயிண்டிங் பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த பெட்ரூமில் லேப்டுக்கு மேலே நம்மளுக்கு வந்து நிறைய கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இந்த அட்டாச் கம் பாத்ரூமில் க்ளோசெட், வாஷ் பேஷன், ஷவர் பேப் என்னென்ன சானிடரி ஃபிட்டிங்ஸ் வேணுமோ எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் டவல் ராட் எல்லாமே வைக்கிற மாதிரி கூட ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூமில் ஃப்ளோருக்கு எல்லாமே மேட் ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வால் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து க்ளோசி ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூமில் நிறைய வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக பார்த்தீங்கன்னா 2 சைடு வாலில் வந்து 2 பெரிய உடன் ஒன்றாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட கடைசி பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடிமேட் உட்டன் டோரே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமை 10க்கு 10ன்னு ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. நிறைய வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வால் மட்டும் பெருசாக ஒரு உடன் ஒன்றை ஃபிட் பண்ணி அந்த வால் பேக்ரவுண்ட்லேயே வந்து லைட் ப்ளூ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூனிக்காக இருக்கணுக்காக பார்த்தீங்கன்னா லீப் டிசைன் எல்லாமே கேட்ச் பண்ணி வால் ஸ்டிக்கர் பெயிண்டிங் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இந்த அட்டாச் கம் பாத்ரூமில் க்ளோசெட், வாஷ் பேஷன், டவல் ராட் என்னென்ன சானிடரி ஃபிட்டிங்ஸ் வேணுமோ எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் நம்மளுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வால் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து க்ளோசி ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை நீங்கள் எப்படி விசிட் பண்ணி பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மறக்காமல் எல்லாமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீட்டுக்கு கிட்டத்தட்ட 85% வரைக்கும் லோன் சேங்ஷன் வாங்கிக்கலாங்க. நம்ம ஃபைல் எந்த பேங்க்கில் சூட் ஆகுதோ அந்த பேங்க்கில் நம்ம தாராளமாக சேங்ஷன் வாங்கிக்கலாம். இப்போ அவங்க வீட்டுக்கு வெளியே வந்து மேலே நம்ம டெரஸுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டெரஸ் போகிறதுக்கு முன்னாடி வீட்டோட அவுட்டர் டேக்கஸ் கீழே வந்து இந்த வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூம் எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் டேப்பில் எல்லாமே க்ளோசெட்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே செக்கு டைப்பில் மேட் ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி செக்கு டைப்பில் வந்து க்ளோசி ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க மேலே நம்ம டெரஸுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டெரஸ் போகிறக்க வீட்டோட அவுட்டர் டேக்ஸ் கொடுத்து ஸ்டாக்ஸ் பண்ணவங்களுக்கு வந்து நீட்டான பெயிண்டிங் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டருக்காக ஒரு சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்காக கல், துணி காய போடுறதுக்காக லேங்கிள் கூட ஃபிட் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மறக்காமல் எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் இன்னர் ரோட்டில் வீரபாண்டி பிரிவுக்கு அடுத்தது சாந்திமேட்டில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 49 லட்சம் ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட உணர்க்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.